கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? பக்கத்தில் கையை பிடிங்களேன், முகத்தை பாருங்களேன், கொஞ்சம் சிரித்த முகத்தை காண்பீங்களேன். சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேளுங்களேன். கேட்டிங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த உபவாச நாளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக, தருணத்திற்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 2012 வருஷத்திலே பயங்கரமான ஒரு கேன்சர் வியாதியிலே பிடிக்கப்பட்டு டாக்டரால் கைவிடப்பட்டு இந்த உலகத்தில் 2 வாரம் தான் உயிரோடு கூட இருப்பான் அப்படின்னு சொல்லி என் தகப்பனாரத்தில் சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் அந்த பிப்ரவரி மாதத்தில் அன்றைக்கி எனக்கு 2 பிள்ளைங்கள். மூத்த மகளுக்கு 6 வயது, 2வது பெண் குழந்தை பிறந்து வெறும் 7 மாதமே ஆன ஒரு சூழ்நிலையில் டாக்டர்களால் கைவிடப்பட்டு, குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் என் 2 பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து விழுந்தேன். ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை தாங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காவது என் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அழுதேன், கதறினேன். என் ஆண்டவராக இயேசு இன்று வரை என்னை கைவிடவில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த இயேசு உங்களையும் கைவிட மாட்டார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 2வதாக என் அன்போடு கூட அழைத்த சபையின் குருவானவரை அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சபை ஊழியர் அவர்களுக்கும் மற்றும் கமிட்டி மெம்பர்ஸ், பொறுப்பாளர்கள், வந்திருக்கிற தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், குட்டி பிள்ளைகள் என அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் சுகமும் விடுதலையும் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உங்களை எத்தனை மடங்கு? 1000 மடங்கு போதுமா? 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரரே, என் சகோதரிகளே, நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று சொல்லியும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் சபைக்குள்ளே, ஊருக்குள்ளே அப்படியே தங்குவதாக. ஹல்லேலூயா. சரி, நேரமாகிவிட்டபடினால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலிருந்து 1வது அதிகாரத்திலிருந்து 2வது அதிகாரத்திலிருந்தும் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலிருந்து நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1:6. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 2வது அதிகாரம் 10வது வசனத்துடைய பின்பகுதி, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஆமென். ஹல்லேலூயா. யாரை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது? கொஞ்சம் பேசுங்களேன், பேசினா தான் நல்லாயிருக்கும். ஆமென். பேசுங்க. யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? அன்னாளை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 1வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது துக்கத்தோடு இருந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் 2வது அதிகாரத்தில் வரும்பொழுது பார்க்கும் பொழுது கர்த்தர் அவளை துதிக்க வைத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன, இந்த தலைப்பு, செய்தியின் தலைப்பு என்னன்னா, துக்கமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை துதிக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறாரு, துக்கமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை துதிக்க வைப்பேன், நான் உன்னை பாட வைப்பேன், என் நாமத்தை உயர்த்த வைப்பேன், உன்னை சாட்சியாக நிறுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. துக்கம்னா என்ன? உங்ககிட்ட தான் கேள்வி. துக்கம்னா என்ன? துக்கம் துக்கம் துக்கம்லாம் பாடுறோமாப்பா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் அப்படின்னு பாடுறோம். அப்படின்னு பைபிள் ஆண்டவர் எழுதிருக்கோம். துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்லாம் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா துக்கம்னா என்ன? பேச மாட்டேங்கிறீல? துக்கம்னா நல்ல கவனமாக கேளுங்க. துக்கம்னா கவலை. துக்கம் என்கிற வார்த்தைக்கு எத்தனை தமிழ் அர்த்தம் இருக்குது பாருங்க. துக்கம் என்பது கவலை, துக்கம் என்பது வருத்தம், துக்கம் என்பது பாரம், துக்கம் என்பது வேதனை, துக்கம் என்பது துன்பம், துயரம் என்று சொல்லி பல அர்த்தங்கள் தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமாக கேட்கணும். விசுவாச வாழ்க்கையில்
கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்ல கவனமாக கேளுங்க, துக்கத்தை நம்ம சில நேரங்களில் தவிர்க்கவே முடியாது. உலகத்தில் நம்ம வாழும் பொழுது பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, எதிர்மறையான சூழ்நிலைகள் உண்டு, இதெல்லாம் துக்கங்களும் உண்டு. ஆனால் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்பம் துன்பம், துக்கம் சந்தோஷம், நன்மை தீமை எல்லாமே மாறி மாறி என்ன செய்யும்? விசுவாச வாழ்க்கையில் வரும். அதே போல தான் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 1வது அதிகாரத்திலையும் 2வது அதிகாரத்திலும் நம்ம தியானம் பண்ணி பார்க்கும் பொழுது, இதில் அன்னாள் மூலமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, அன்னாளுடைய வாழ்க்கையில் மிகுந்த துக்கம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? என்ன இல்லை சொல்லுங்க, பேசுங்க. என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆகவே அவருடைய வாழ்க்கையில் அது பெரிய கவலையா, பெரிய துக்கமா, பெரிய சோகமா, பெரிய வருத்தமா, அது அவருடைய இருதயத்துள்ள பெரிய வேதனையை, வலியை என்ன செய்யுது? கொண்டு வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு நடுவில் இந்த குழந்தை இல்லாததுனால அவன் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு பாரத்தோடு துக்கத்தோடு இருக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, பெனினாள் அவளை இன்னும் என்ன செய்யறா? சொல்லுங்களேன். வேதனைப்படுத்துறா, இன்னும் கஷ்டப்படுத்துறா. ஏற்கனவே ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறா, இன்னொரு பக்கம் பெனினாள் மூலமாக அந்த வருகிற வார்த்தை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. ஆகவே தான் மிகுந்த கிளேசத்தினாலும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் பின்னாடி ஏழிக்கிட்ட பேசுகிற வார்த்தை இருக்குது. நல்ல கவனமாக கேளுங்க. அப்போ மிகுந்த துக்கத்தோடு, மிகுந்த துன்பத்தோடு, மிகுந்த துயரத்தோடு, மிகுந்த வேதனையோடு, குறைவுகளுக்கு மத்தியில், தேவைகளுக்கு இருக்கிற மத்தியில் இருக்கிற இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி துதிக்க வைத்தார் என்று சொன்னால், எந்த காரணத்திற்காக அவர் துதித்தார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவில் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவில் நாம் இருந்தாலும், நாம் வாழ்ந்தாலும் என்ன செய்யணும்னா, முதல்ல தேவ பிரசன்னத்துக்குள்ளே போய், தேவ சன்னிதானத்தில் போய், தேவ சமூகத்தில் போய், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போய், நம்முடைய இருதயத்துள்ள வேதனையை, வலிய, பாரத்தை, கவலைய நம்ம ஊற்றி ஜெபித்தோம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நாளைக்கே நான் உன்னை துதிக்க வைப்பேன்ப்பா. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம், பிரச்சனையை பார்த்து பயப்படாத, தேவைகளை கண்டு பயப்படாத, எதிர்மறையான சூழ்நிலையை பார்த்து நீ கலங்காத. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவில் இருக்கிற நீ உன் இருதயத்தில் உள்ள பாரத்தை, உன் இருதயத்தில் இருக்கிற கவலையை, உன் சோகத்தை, உன் வேதனையை, துன்பத்தை, துயரத்தை என் பிரசுரத்துக்குள்ள, என் சன்னிதானத்துக்குள்ள, என் சமூகத்துக்குள்ள நீ கொண்டு வந்து நீ ஊற்றி நீ ஜெபிச்சினா, அந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிங்களேன், கையை பிடிங்களேன், முகத்தை பாருங்களேன், கொஞ்சம் சிரிங்களேன், உங்கள் காமிங்க, சிரிங்க. நீங்கள் எப்படின்னு கேளுங்க. நீங்கள் எப்படி? பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, பாடு வரும்போது, உபத்திரம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, எதிர்மறையான சூழ்நிலை வரும்போது, நீங்கள் யாருடைய பாதத்தில் போய் விழுறீங்க? உங்கள் காரியத்தை யாருக்கு தெரியப்படுத்துறீங்க? நீங்கள் யார் கூட அதிக நேரம் பேசுறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமா பேசுற வார்த்தை என்னன்னா, ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். உன் தேவைகளுக்கு நடுவில், குறைவுகளுக்கு நடுவில், பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, முன்னுரிமை கொடுத்து, எப்போது தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்துள்ள பாரத்தை எல்லாவற்றையும் ஊட்டி ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நான் உன்னை துதிக்க வைப்பேன், நான் உன்னை பாட வைப்பேன், நான் உன்னுடைய நாமத்தை, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த உன்னை வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைதானே? அண்ணா சண்டை போட்டாளா பெனினாள்கிட்ட? உங்களை பார்த்தா கேட்குறேன். ரொம்ப கஷ்டப்படுத்துறா, ரொம்ப வேதனைப்படுத்துறா, எப்போ பாரு என்னை கஷ்டப்படுத்துறான்னு சொல்லி பெனினாள்கிட்ட போய் சண்டை போட்டாளா? சொல்லுங்க. இல்லை வீட்டுக்காரன் எல்கானாவுடைய சட்டையை பிடிச்சி சண்டை போட்டாளா? உங்களை பார்த்தா கேட்குறேன். இல்லைன்னா பெனினாளுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்தினாளா? உன் அம்மா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறான்னு சொல்லி பெனினாளுடைய பிள்ளைகளை பார்த்துன்னு எதுவும் செஞ்சாளா? கஷ்டப்படுத்தினாளா? வேதனைப்படுத்தினாளா?
எதுவுமே செய்யலை. நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல கவனமாக கேளுங்க. விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்னாளுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தித்தாலும், எந்த ஒரு கோபத்தையோ, எந்த ஒரு எரிச்சலையோ, எந்த ஒரு பகையையோ எந்த மனுஷங்கிட்டையும் காட்டாதபடிக்கு யார் ஒருவர் தேவ பிரசன்னத்துக்குள்ள, யார் ஒருவன் தேவ சன்னிதானத்துக்குள்ள, யார் ஒருவர் தேவ சமூகத்துக்குள்ள, யார் ஒருவர் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து இருதயத்துள்ள பாரத்தை, கஷ்டத்தை, தேவைகளை, குறைவுகளை தேவ பிரசன்னத்தில் வைத்து ஜெபிக்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை துதிக்க வைப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையில் அதை தான் செஞ்சா. நீங்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி இல்லை? உண்மைதானே? உண்மைதானே? ஒரு பெரிய கேள்வி. ரொம்ப பிஸி. இன்றைக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆவியானவர் பேசுகிறாரு, உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் வேத வசனத்தை வாசிக்கிற அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது? உங்கள் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? தேவ பக்தி நம்மகிட்ட இருக்கா? நம்ம பிள்ளைகிட்ட இருக்கான்னா அது ஒரு பெரிய கேள்வி. நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் துக்கம். என்ன துக்கம்? என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை பார்க்க முடியலப்பா. கடன் பிரச்சனை ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு வருது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கல, வயது ஏறிட்டே இருக்குது, அது ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு வருது. சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, பெரிய துக்கத்தை கொண்டு வருது. இப்படி எப்படிப்பட்ட எந்த ஒரு துக்கமாக இருந்தாலும், எந்த ஒரு வலி, வேதனை, அவமானம், நிந்தையாக இருந்தாலும், இன்னைக்கு தேவ பிரசன்னத்தில் நின்று கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக பேசுகிறாரு, எந்த மனுஷங்கிட்டையும் ஷேர் பண்ணாத. ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது மூணாவது மனுஷங்கிட்டையும் உன் காரியத்தை தெரியப்படுத்தாமல் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள, சன்னிதானத்துக்குள்ள வந்து அன்னாலை போல மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய அந்த பாரத்தை எல்லாத்தையும் தேவ பிரசன்னத்தில் நீ ஊற்றி ஜெபித்தா என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த 1வது அதிகாரத்தில் 10வது வசனம் 11வது வசனம் அப்படி தானே இருக்குது. ஆனால் மனம் கசந்து என்ன செஞ்சாலாம்? அழுதாள். மனம் கசந்து அழுதுறா. ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்றா, சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளை சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரே ஒரு என்ன செஞ்சிடும்? ஆண் குழந்தைய தந்துரும். அவ்வளோதான் ஜெபம், அவருடைய ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நிறைய நேரங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. நல்லா கேளுங்க. நிறைய விசுவாசிகள், நிறைய கிறிஸ்தவர்கள் பல மணி நேரம் டிவிக்கு நினைச்சாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நல்லா சினிமா பார்க்குறாங்க, மணிக்கணக்காக நல்ல நாடகம் பார்க்குறாங்க. பல பேர் பல மணி நேரங்கள் மொபைல் ஃபோனில், யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் உட்காந்து பல மணி நேரம் நினைச்சாங்க, டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், சன்னிதானத்தில் வந்து 2 அதிகாரத்தை வாசித்தோமா என்று சொன்னால், கொஞ்சம் நேரம் ஜெபிச்சோமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி. உண்மைதானே? உண்மைதானே? முந்தையாவது வாலிப தம்பிமார் தங்கச்சிமாரை சொல்லிட்டு இருந்தாங்க, எப்போ எழும்புறான் எப்போ தூங்குறானே தெரியலையா, எப்பவும் பாரு ஃபோன்லேயே இருக்கிறான்னு என்ன செஞ்சாப்புல சொன்னாப்புல. இப்போ 60 வயசுக்கு மேலே உள்ள பெருசுகள், 70 80 வயசுக்கு மேலே உள்ள தாத்தா பாட்டியும் பெரும்பாலும் ஃபோனில் தான் உட்காந்துருக்கிறாங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய காலம், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய காலம். பிள்ளைகளுக்கு முன்மாதிரி யார் தெரியுமா? பெற்ற தாயும் தகப்பனும். வேதம் சொல்லுகிறது, நோவா தான் வாழ்ந்த நாட்களில் தேவனோடே கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முழு உலகத்தை கர்த்தர் ஜலப்பிரளயத்தில் அழித்த போதும் கர்த்தர் அந்த ஒரே ஒரு நோவாவின் நிமித்தமாய் அவன் முழு குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை தாய் தகப்பன் ஜெபிக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு முன் மாதிரியா இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். பெரிய கேள்வி, பெரிய கேள்வி.
ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிரசன்னத்துக்குள்ள, தேவ சன்னிதானத்துக்குள்ள, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் திருமண்டலத்துக்காக எப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுகிறீர்களோ அப்பொழுது பைபிள் சொல்லுது, நான் உன்னை துதிக்க வைப்பேன், நான் உன்னை பாட வைப்பேன், நான் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் முன்னாடி கர்த்தர் இன்னைக்கு என்னை கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார்னா, என் தாய் தகப்பன் வடித்த கண்ணீர், என் தாய் தகப்பன் பண்ணின ஜெபம் எத்தனை வருஷம் தெரியுமா? 17 வருஷம். எத்தனை வருஷம்? 17 வருஷம். இந்த மூக்குப்படி ஸ்கூலில் தான் என் 6th-லேருந்து 12th வரை நான் படித்தேன். 96வது வருஷமாக இருக்கும். 10th படித்தேன். 10th படிக்கும்போதே குடிக்கு அடிமையானேன். துன்மார்க்கத்தனமான வாழ்க்கை. என் தாய் தகப்பன் 2 பேருமே குளத்துக்குடி தான் டீச்சராக இருந்தாப்புல. அப்பா தஞ்சாபுரம் ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருந்தாப்புல. அம்மா கடைநடல மிடில் ஸ்கூலில் ஏஹெச்எம்மாக இருந்தாப்புல. 2 அண்ணன் ஒரு அக்கா. நான் காலேஜ் படிக்கும்போதே எங்கள் பெருமையாக சொல்ல, சாட்சியாக சொல்கிறேன், நல்லா கேளுங்க. காலேஜ் படிக்கும்போதே மூத்தான அமெரிக்காவுக்கு போயிட்டார், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அக்கா சென்னையில் டீச்சர், 3வது அண்ணன் சென்னையில் இன்ஜினியர். ஆனால் நான் மாத்திரம் 15வது வயசில் குடிக்கு அடிமையானேன். அந்த 10வது வகுப்பு படிக்கும்போதே நல்ல ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு லெந்து காலங்கள்லாம் மூக்குப்படி ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பாலர் ஞாயிறு ஏதோ ஒன்று நடக்கும். அந்த நாளை முன்னிட்டு ஸ்கூலில் ஒரு நாள் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய கொண்டு வந்து பெரிய இது மாதிரி நம்ம பண்ணுவாங்க. அன்றைக்கி 10th படிக்கும்போதே குடித்து விட்டு இந்த இடத்துல உட்கார்ந்த ஆள் தான் நான். 11th படிக்கும்போது, 12th படிக்கும்போது, அப்போ ஸ்கூலுக்கு முன்னாடி சாராயம் கிடைக்கும், குளத்துக்குள்ளே போனால் சாராயம் கிடைக்கும், அடிச்சுட்டு கொண்டு வருவாங்க. அப்படி குடித்து பழகின ஆள் தான் நான். ஆனால் என் ரட்சிப்பிற்காக, என்னுடைய விடுதலைக்காக 17 வருடங்கள் என் தாய் தகப்பன் தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய சன்னிதானத்தில், தேவனுடைய ஆலயத்திற்குள்ள ஜெபித்தது நிமித்தமாய் கர்த்தர் இன்றைக்கு உயிருள்ள சாட்சியாக கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது, இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. என் ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. தேவன் பாருங்களேன், 15 வயசு நான் 10th, 32வது வயசு வரை கேன்சரில் என்னைக்கு மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில், வெள்ளூர் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் என்றைக்கு கைவிடப்பட்டு என்றைக்கு 2 வாரத்தில் மரித்து போய்விடுவா என்று சொன்னார்களோ அன்றைக்கு தான் தேவ பிரசன்னத்திலே வந்து என்ன செய்கிறேன், வந்து விழுந்தேன். அப்போ என் தாய் தகப்பன் எனக்காக பண்ணின ஜெபம், அதற்கு பிற்பாடு அந்த வியாதிக்கு நடுவில் கைவிடப்பட்ட நேரத்தில் நான் வடித்த கண்ணீர் இன்றைக்கு என்னை உங்கள் முன்பதாக என் ஆண்டவர் துதிக்க வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் தாய் தகப்பன் இன்னைக்கு இல்லை. 2021 எங்கள் அப்பா 83 வயசில் கொரோனாவில் இறந்து போனாங்க. 2வது இதில் என் தாய் போன வருஷம் இறந்து போனாங்க. ஆனால் என் ரட்சிப்பை, என் அபிஷேகத்தை, என் லோக்கல் சர்ச்சில் என் ஊழியத்தை பார்த்து வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அப்பா அப்படியே கட்டி பிடிப்பாங்க, ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. என் பிள்ளை எப்படி இருந்த பிள்ளைய கர்த்தர் எப்படி மாற்றிட்டார் பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு துன்மார்க்கத்தனமான வாழ்க்கை, அந்த அளவுக்கு தாறுமாறான வாழ்க்கை. நேசரத்து காலேஜில் 3 தடவை சஸ்பெண்டு, டிஸ்மிஸ்ஸு, நிறைய நேரம் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடப்பேன் போதையில். செல்வினன் பட்டுநர் ஹோட்டலில் படுக்க வச்சுருப்பாப்புல. எங்கள் அப்பா சொல்லிடுவாப்புல, எப்போ என் பையன் ஃப்ளாட் ஆகிறானோ, எப்போ அவனுக்கு பைக்லேருந்து கீழே விடுறானோ, எழும்ப முடியலையோ, ஒரு ஆட்டோவில் கொண்டு வந்து செஞ்சுருங்க, வீட்டில் கொண்டு வந்து போட்டுருங்க. செத்த பிரேதத்தை போல் ஆட்டோவில் வந்து என்ன செய்வாங்க, கொண்டு வந்து வீட்டில் இறக்கி போடுவாங்க. எத்தனையோ ராத்திரி திடீர்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே ட்ராப்ஸாக தண்ணி விழும். என்னடா தண்ணி விழுது நீ பார்த்து முடிச்சு பார்த்தோன்னா என் தாய் தகப்பனுடைய கைகள் என் தலை மேலே இருக்கும். என் பிள்ளைய ரசித்து தாங்கப்பா, என் பிள்ளைய ரசித்து தாங்க, என் 3 பிள்ளைங்களும் நல்லா வச்சுருக்கிறீங்கப்பா, இவன் மாத்திரம் இப்படி இருக்கிறான், இப்படி பண்ணுறான், எத்தனையோ லட்சங்கள் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் செலவு, அவ்வளோ ஒரு துன்மார்க்கத்தனமான வாழ்க்கை. ஆனால் என் தாய் தகப்பன் கண்கள் காண கர்த்தர் என்னை ரட்சித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆவியானவர் என்ன சொல்ல வரார்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, நீங்கள் உங்கள் பேர பிள்ளைகளுக்காக, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்கள் காண அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பாய், நீ காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் கண்ணு பார்க்கும்ல, அந்த விசுவாசம் இருக்கா? என் எதிர்காலம் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் பிள்ளைங்களை கர்த்தர் ரட்சிப்பாரு, அதை என் கண்கள் பார்க்கும். ஆவியானவர் சொல்றாரு, உங்க கண்ணு பார்க்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை, உங்க பேரப்பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் பார்க்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். 6 வயசு வீட்டுக்கு அனுப்பும்போது செத்து போவான்னு சொல்லி முதல் ஆப்ரேஷனில் கேன்சர் கட்டி
ஆப்ரேஷன் பண்ணி இனிமேல் பக்கத்தில் இருக்கிற கட்டியெல்லாம் வெட்டக்கூடாது, சரியா? வெள்ளை ஸ்ப்ரெட் ஆகி போயிடும், 1-2 நாளில் இறந்து போயிடுவான். அதனால் அப்படியே கொண்டு போங்க, இனி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வீட்டுக்கு அனுப்பும்போது 2 வாரம்னு சொல்லி அனுப்பும்போது என் மூத்த மகளுக்கு 6 வயசு, 2வது பிள்ளைக்கு பிறந்து 7 மாதமே ஆன ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி என் மூத்த மகா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கிறா. என் 7 மாத கை குழந்தை இன்றைக்கி 9வது வகுப்பு படிக்கிறா. இன்றைக்கி 2 பிள்ளைங்களும் என் ஊழியத்தின் பாதையில் 2 பிள்ளைங்களும் அழகாக கீபோர்ட் போடுவாங்க, மாறி மாறி என் கூட ஊழியத்துக்கு வராங்க. இன்றைக்கி கீபோர்ட் போடுற தம்பிமார் இருக்கிறனால தான் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரல. இன்றைக்கி அந்நிய கண்கள் அல்ல, என் கண் என் பிள்ளையோடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யுது? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றார், நல்ல கவனமாக கேளுங்க. எந்த ஒரு வேதனையோடு, எந்த ஒரு வலியோடு, எந்த ஒரு பிரச்சனைகளோடு, எந்த ஒரு பாடுகளோடு, எந்த ஒரு நெருக்கத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் ஆவியானவர் பைபிள் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை, யார் ஒருவர் தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து தேவ சன்னிதானத்தில் தேவ ஆலயத்தில் வந்து உங்கள் இருதயத்துள்ள பாரத்தெல்லாம் இறக்கி வச்சு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, கண்ணீர் வடிக்கிறீங்களோ, உபவாசித்து காத்திருக்கிறீங்களோ, உங்கள் முகத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், பிரச்சனையை பார்த்துலாம் பயப்படாதீங்க. மனுஷன் அப்படி பேசுவான், இப்படி பேசுவான், அதெல்லாம் கொண்டு கவலைப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே தான் பைபிள் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பற்றுதலாயிருப்பதே நலம், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சொல்றார், நல்லா கேளுங்க. எந்த ஒரு பிரச்சனையோ, எந்த ஒரு தேவையோ தயவு செய்து யாருக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்களேன். ஆமாம், யாரையும் நம்பக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் தெரிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னா தேவனுடைய பிரசன்னம் தான். ஆமென் சொல்லுங்களேன். கணவர் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், தாய் தகப்பன் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் முதல்ல தெரிவிக்கக்கூடிய நபர் யாருன்னா, முதல்ல யார்கிட்ட தெரியப்படுத்தணும்னா, முதல்ல யார்கிட்ட உங்கள் இருதயத்தோடலாம் ஷேர் பண்ணணும்னா, எல்லாத்தையும் கொட்டணும்னா அது தேவனுடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி நீங்கள் அன்னால மாதிரி ஊற்றி ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்கள் படிச்சீங்கன்னா, இந்த பைபிள் சொல்லுது எப்படி 1வது அதிகாரத்தில் துக்கமாக இருந்த அன்னாளுடைய வாழ்க்கையில், துக்க முகமாக இருந்த அன்னாளுடைய வாழ்க்கையில், வேதனையோடு இருந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் 2வது அதிகாரத்தில் வரும் பொழுது எப்படி துதிக்க வைத்தாரோ அதே போல் உங்களையும் துதிக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல கேளுங்க. 2வது போற அடுத்த பாயிண்ட், இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினதுக்கு காரணம், அவளை துதிக்க வைத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேதம் சொல்லுகிறது 2வது பாயிண்ட், அந்த ஜெபத்துக்கு பின்னாடி வேதம் சொல்லுகிறது, தேவ சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிறைந்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர்னா உயிரோடு இருக்கிற சகலனாலும் யாருக்கு கொடுத்துருவேன்? சொல்லுங்களேன், யாருக்கு கொடுத்துருவேன்? ஹல்லேலூயா. அப்படின்னு ஒரு பொருத்தனை என்ன செய்கிறா? பண்ணுறா, பொருத்தனை பண்ணுறா. ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில், அன்றைய நாட்களில் ஆண்டவருக்கு யார் தேவைப்பட்டா? அன்னாளுடைய மகன் தேவைப்பட்டார். இந்த ஒரே ஒரு பொருத்தனைக்காக தான் கர்த்தர் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணார். உண்மைதானே? கர்ப்பத்தை யார் அடைச்சி வச்சுருந்தா? சொல்லுங்களேன், யார் அடைச்சி வச்சுருந்தா? நாம் நினைக்கலாம் விசுவாசமாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இல்ல, அவர் கொடுக்கிற கர்த்தர் இல்ல, இப்படிலாம் பிடிச்சி வச்சுருப்பாரா, இப்படிலாம் அடைச்சி வைப்பார்னா பைபிள் சொல்லுது, சில நேரங்களில் என்ன செஞ்சு வச்சுருப்பாரு? சொல்லுங்க, பேசுங்க. அடைச்சி வச்சிருப்பாரு. அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆமாம். ஏன் அடைச்சாதான் எங்கே வருவீங்க? தேவ பிரசன்னத்துக்குள்ளே வருவீங்க. அடைச்சாதான் தேவ சமூகத்துக்குள்ளே வருவீங்க. இப்போ கேன்சர் வரப்பே தானே உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இந்த கேன்சர் வரலன்னா நீ பார்க்க முடியுமா? இங்கே சொல்லுங்களேன், பேச மாட்டேங்கிறீங்களே. 2 தடவை வைத்து அறுத்துருக்குறாங்க, குறிப்பிட்ட பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் பேசுங்களேன். இந்த கேன்சர் வரலன்னா இந்த இடத்துல நிப்பாட்ட இங்கே பார்க்க முடியுமா? ஆமாம், தெரியும், அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும். ஆமாம், 17 வருஷம் என் தாய் தகப்பனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாருன்னா, 17 வருஷம் கழிச்சு கொடுக்குறாருன்னா
ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் தொடும்போது, அவர் ஊழியத்துக்கு கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வருவார்னா பெஸ்ட்டாக தான் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். எந்த ஒரு ஜெபத்துக்கு கர்த்தர் காலத்தை தாமதப்படுத்துகிறாரோ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எந்த ஒரு ஜெபம் கேட்கப்படாமல் அப்படியே தள்ளி போகுதோ நல்லா கவனிங்க. அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நல்லா கேளுங்க, கர்த்தர் பெஸ்ட்டாக செய்வார்னு அர்த்தம், பெஸ்ட்டாக தருவார்னு அர்த்தம், பெஸ்ட்டாக கொடுப்பார்னு அர்த்தம், பெஸ்ட்டாக எழுப்புவார்னு அர்த்தம் பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். சாமுவேல் சாதாரணமான ஆளா? ஹல்லேலூயா. பெஸ்ட்டான பிள்ளையை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? அண்ணாளுக்கு கொடுத்தார். 15 வயசுல சரித்திரம் சொல்லுகிறது, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நியாயாதிபதியாய் கர்த்தர் உட்கார பண்ணாரா? யார சொல்லுங்களேன். ஒரு தாயினுடைய ஜெபத்துக்கு, ஒரு தாயினுடைய கண்ணீருக்கு, ஒரு தாயினுடைய பொருத்தனைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தருக்கு அன்னாளுடைய மகன் தேவைப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவருக்கு யாரும் முதல்ல தேவைன்னா நீங்கள் தான் ஏன் தேவை முதல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு என்ன ஒரு பொருத்தனை பண்ண போறீங்கன்னா, இருக்கிற நாட்கள் வர, உயிரோடு இருக்கிற காலம் வர நான் உண்மையாக இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்காக சாட்சியாக ஜீவிப்பேன், ஆண்டவருக்காக கனி கொடுப்பேன், கோபப்பட மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். யாரையும் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பொறுத்துறையோடு கூட இன்னைக்கு இந்த தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, வருகிற நாட்களில் அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதம் உன் மடியில் இருக்கும்பான்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை துதிக்க வைப்பேன்னு கர்த்தர் பேசுறாரு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உண்மைதானே? ஆண்டவருக்கு இன்னைக்கு யார் தேவை? முதல்ல யார் தேவை? நான் தான் தேவை ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இன்னைக்கு? உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்குது? ஆமென். வீட்டுக்குள்ள சாட்சி கொடுக்க முடியுதா? குடும்பத்துக்குள்ள சாட்சி கொடுக்க முடியுதா உங்களை குறித்து? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சபைகளுக்குள்ள சாட்சி கொடுக்க முடியுதா? எங்க கொடுக்க? ஆமாம், மாற்றம் வேணும், நமக்குள்ள மனம் திரும்புதல் வேணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு முதல்ல நான் தேவை இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நான் மாறினா தான் என் பிள்ளைகளை நான் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். என் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானும் என் பிள்ளைகளும் வருகிற இடம் எது? ஆராதிக்க வருகிற இடம் எது? சபை. ஆமென் சொல்லுங்களேன். இப்படி ஒவ்வொரு குடும்பமும் மாறும் பொழுது சபை எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு சாட்சியா நிற்கும். ஆமென் சொல்லுங்க. அங்கே பாலிடிக்ஸ் இருக்காது. உண்மையா இருக்கா? உண்மைதானே? நான் மாறி, என் பிள்ளை மாறி, என் குடும்பம் மாறினா சபைகளுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்குமா? பொறாமை இருக்குமா? போட்டி இருக்குமா? சொல்லுங்களேன். இருக்காது. ஒவ்வொரு குடும்பமும் அப்படி மாறும்போது நிற்கும் பொழுது ஆண்டவருக்காக அந்த சபை எவ்வளோ மகிமையாக இருக்கும், அந்த ஆராதனை எவ்வளோ மகிமையாக இருக்கும், அந்த ஊர் எவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கும். நினச்சி பாருங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்படி ஒவ்வொரு சபைகளும் மாறினா திருமணம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஆமென். சூப்பராக இருக்குமா பாட்டி சொல்கிறாங்க. உண்மைதானே? ஹல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன், ஆண்டவருக்காக நான் ஜீவிப்பேன், ஆண்டவருக்காக நான் நினைச்சுவேன், கனி கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையில் பைபிள் சொல்லுது பொருத்தனை பண்ணினாள். ஆமென். ஏன் இந்த பொருத்தனையை 1வது வருஷமே பண்ணியிருக்கலாமே? உங்களை பார்த்து தான் கேட்குறேன். ஏன் 2வது வருஷமே அன்னாள் பொருத்தனையை பண்ணியிருக்கலாமே? 3வது வருஷமே பொருத்தனையை பண்ணியிருந்தா ஆண்டவர் அன்றைக்கே 3வது வருஷத்துலேயே என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்துருப்பாரு. எல்கானா 2வது கல்யாணத்துக்கு போக வேண்டிய அவசியமே வந்திருக்காத. உண்மைதானே? பைபிள் சொல்லுது, வரலாறு சொல்லுது. சில வருடங்கள் அன்னாளுக்கு குழந்தை இல்லாததுனால எல்கானா நினைச்சுக்கிட்டாரு, 2வது திருமணத்தை செய்துக்கிட்டாரு. இனி இவளை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான், இனி வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. 2வது திருமணத்தை செய்துட்டு அன்னாள் அழும்போதெல்லாம் சொல்லுவார், 10 குமாரனை பார்க்கணும் நீ எனக்கு. ஆமாம், நான் உனக்கு அதிகம் அல்லவா, நீ எனக்கு இவ்வளோ ஸ்பெஷல்லா அப்படிம்பாரு. எனக்கு ஒரு பெரிய கேள்வி தியானம் பண்ணும்போது, அப்படி ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அக்கறை, அப்படி ஒரு பாசம் இருந்தீங்கன்னா எல்கானா நீ ஏன்டா 2வது கல்யாணம் கேட்டுறா? உண்மைதானே? ஆமாம், மனைவிகள் பெண்கள் எதனாலும் விட்டு கொடுப்பாங்க, ஆனால் கணவரை மாத்திரம் நிச்சய மாட்டாங்க. உண்மைதானே? உண்மைதானே? 10 குமாரனை பார்க்கல ஸ்பெஷல் நீ சொல்றியப்பா, நீ எனக்கு அதிகம்னு சொல்றிய, அப்போ ஏன் நீ என்ன செய்ய 2வது கல்யாணத்துக்கு பண்ணுனா இருக்க வேண்டியதானே உன் மனைவி கூட?
அப்போ வேலைக்காகலன்னு சொல்லி 2வது திருமணத்தை செய்கிறாப்புல. நல்ல கவனமாக கேளுங்க. அன்னைக்கு அண்ணாளுக்கு பொருத்தனை பண்ணுங்கிற எண்ணம் இல்லை. ஏன்னா 1வது வருஷம் ஆகுது, 2வது வருஷம், 3வது வருஷம், 5வது வருஷம், கிட்டத்தட்ட 9-10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி என்ன செய்யலை, நம்ம வாழ்க்கையில் வாய்ப்பு இல்லை, இனி ஆண்டவரை விட்டால் வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தில் என்ன செய்யறா, ஆண்டவருடைய பாதத்தில், சன்னிதானத்தில், ஆலயத்துக்குள்ள ஊற்றி ஜெபிக்கிறா. ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஒரே ஒரு பொருத்தனையை பண்ணுறா. உயிரோடு இருக்கிற சகல நாளும் என் பிள்ளைய முன் செஞ்சிடறேன். பேசுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை கொடுத்தாரு பிள்ளைகளை? ஒன்னோடு நிப்பாட்டிட்டாரா? அண்ணாளுக்கு பொருத்தனை பண்ணதுனால மேலும் 5 பிள்ளைகளை கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 2வது அன்னாளை துதிக்க வைத்ததுக்கு காரணம், அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். பொருத்தனை பண்ணினது மாத்திரமல்ல, பொருத்தனையை நிறைவேற்றினாள். ஆமென் சொல்லுங்களேன். உண்மைதானே? நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுவோம், நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். என்றைக்குன்னா டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி. எதுக்கு? அந்த பழைய புது வருஷ ஆராதனையில் நம்ம பொருத்தனை, நம்ம தீர்மானம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஜனவரி 1ஆம் தேதி வந்தால் போதும்பா, தினந்தோறும் என்ன செஞ்சுருவேன், பைபிள் வாசிப்பேன், தினந்தோறும் ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்கு ஆலயத்துக்கு வருவேன். பல தீர்மானத்தை, பல பொருத்தனைகளை பண்ணுவோம். வண்டி 1 வாரத்துக்கு மேலே வண்டி என்ன செய்யாது, ஓடாது. வண்டி என்ன செஞ்சிடும், படுத்துறோம். அப்புறம் மறுபடி 40 நாள் எப்போ வரும், லெந்து நாள் எப்போ வரும்? ஏன்னா அந்த லெந்து காலங்களில் நிறைய கூட்டம் வைப்பாப்புல, அப்போ நிறைய தீர்மானம், நிறைய பொருத்தனை இல்லை. அப்புறம் அந்த 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வண்டி எத்தனை நாள் ஓடும் சொல்லுங்கள்? அதே 1 வாரம் தான் செய்யும் வண்டி ஓடும். அப்புறம் வண்டி படுத்துறோம். அப்புறம் டிசம்பர் 31 என்னைக்கு வரும்னு உட்காந்துருப்போம். இது அல்ல வாழ்க்கை. பொருத்தனை பண்ணணுன்னா, தீர்மானம் எடுத்தோன்னா, ஒரு தானியலை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு அன்னாளை போல பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும். தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 3வது, இந்த அன்னாள் மூலமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், சத்தியம் என்னன்னா, எப்பொழுது ஏலியுடைய வாயிலிருந்து வார்த்தை வருதோ, சமாதானத்துடனே போ, நீ உன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி, எப்பொழுது ஏலியுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சோ, அந்த வார்த்தையை அப்படியே அன்னாள் 100க்கு 100 என்ன செஞ்சா, நம்பினாள், விசுவாசித்தாள். ஆமென். அதற்கு பிற்பாடு அவள் துக்க முகமா இருக்கலை. பக்கத்தில் கையை பிடிங்களேன், முகத்தை பாருங்களேன், சிரிங்களேன், நீங்கள் எப்படின்னு கேளுங்களேன், உங்கள் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையும் விசுவாசிப்பது கிடையாது, ஆண்டவருடைய வசனத்தையும் நம்புவது கிடையாது, ஏற்றுக்கொள்வது கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்காரங்க வாயிலிருந்து வர்றது வார்த்தையும் சொல்லுங்க, பேசுங்க. ஆமாம், நம்புறது கிடையாது, விசுவாசிக்கிறது கிடையாது. பின்ன எங்கே நடக்கும்? பிறகு எங்கே துதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வசனத்தை, ஊழியக்காரங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையை யார் ஒருவர் பிடித்து கொள்கிறார்களோ, யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, யார் ஒருவர் நம்புகிறார்களோ, இந்த பைபிள் சொல்லுது, நான் அவர்களை துதிக்க வைப்பேன். ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. நான் உங்களை துதிக்க வைப்பேன், உன்னை துதிக்க வைப்பேன், பாட வைப்பேன், உயர்த்த வைப்பேன், சாட்சி சொல்ல வைப்பேன், உன்னை சாட்சியா நிறுத்துவேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். வாக்கு தத்தங்களை குறித்து சந்தேகப்படாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அவிசுவாசப்படாதீங்க. ஊழியக்காரங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பிடிச்சுக்கிடுங்க, அதுக்கு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு இல்லை நடக்கிற பிரச்சனை, சூழ்நிலையை பார்த்தா நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலையாக தான் உங்களுக்கு தெரியும், உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் பைபிள் சொல்லுது, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் ஆபிரகாம் நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தான் என்று சொல்லி ரோமர் 4:18, 19, 20 ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். வரமாட்டேங்குதே. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வண்டி எதில் தெரியுமா ஓடுது? விசுவாசத்தில் ஓடுது. 2வது முதல்ல வெட்டி எடுக்கப்பட்ட கட்டி கேன்சர், முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. மறுபடி வீட்டில் உள்ளவங்களாம் அங்கங்கிருந்து ஃபோன் பண்ணி மறுபடி டாக்டர்ஸ்ட்டை பேசி மறுபடி கொண்டு போனாங்க. 45 நாளில் பரவப்பட்ட சில இடங்கள் இருந்த கட்டிகள் வெட்டி எடுக்கப்பட்டது, சில பகுதிகள் சந்தேகப்பட்ட இடங்கள் வெட்டி எடுக்கப்பட்டது, அகற்றப்பட்டது. ரிப்போர்ட்டு டாக்டர் பார்க்கும்பொழுது சொன்னார், முதல்ல செத்து பேருன்னு அனுப்புன டாக்டர் சொன்னார், என் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பிரமிச்சு போனார், ஆச்சரியப்பட்டு போனார். அந்த 2வது வெட்டி எடுக்கப்பட்ட கட்டிகளுடைய ரிப்போர்ட் வருது, கேன்சருக்குரிய அறிகுறியே இல்லை என்று. ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. உன் வயிற்றுக்குள்ளே என்னைக்கு கட்டி வருதோ, உன் வயிற்றுக்குள்ளே என்னைக்கு பிரச்சனை வருதோ, அன்றைக்கு ஆஸ்பத்திரி பக்கம் வான்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. 14 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வர வயிற்றுக்குள்ளே என்ன வரல சொல்லுங்க, என்ன வரல? வருமா? ஆமாம். ஹல்லேலூயா. வருமா? வராது. ஆமென். சில பேர் ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, ஒரு வேளை வந்துருமா மறுபடி? ஆமென். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவது, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், தன் விசுவாசத்தினால் நீதிமான். எல்லா வசனமும் தெரியும், ஆனால் விசுவாசம் தான் வராது. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் உங்கள் வண்டி ஓடணும். விசுவாசத்தில் தான் வண்டி இனிமேல் கடைசி காலத்தில் ஓடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே தான் பவுல் எழுதுகிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே குட்டி பிள்ளைகள் முதற்கொண்டு, வாலிப சகோதர சகோதரிகள் முதற்கொண்டு, இளம் வயதுள்ளவர்கள் முதற்கொண்டு, பெரியவர்கள் முதிர்ந்தவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் அன்னாள் மூலமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் சத்தியம் என்னன்னா, எல்லாவற்றையும் தேவ பிரசன்னத்தில் சன்னிதானத்தில் ஊற்றி ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு பொருத்தனையை, ஆமென், அது பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த பொருத்தனையில் நிலைத்திருங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தருக்கு தேவை நீங்க தான் முதல்ல தேவை. ஆமென் சொல்லுங்க. என்னென்ன பாவம், என்னென்ன குற்றம், என்னென்ன குறைவு, என்னென்ன நெகட்டிவ் கேரக்டர், துர்க்குணம் எது உங்களுக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ள என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மூன்றாவது, உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த மூன்றையும் நீங்கள் செயல்படுத்தும் போது, ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை துதிக்க வைப்பேன்ப்பா. ஆமென். நான் உன்னை பாட வைப்பேன். ஹல்லேலூயா. ஏன்? உன் தனி அறையில் ஆண்டவருக்காக டான்ஸ் ஆடே வைப்பேங்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்கே? உங்கள் தனி அறையில். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களை சாட்சியாக நிறுத்துவார், உங்கள் பிள்ளைகளை சாட்சியாக எழுப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். அதை உங்கள் கண்களே பார்க்கும். ஆமென். உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, இந்த கடன் பிரச்சனை, குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை, நல்ல வேலை கிடைக்கலையே, அது இதெல்லாம் சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். வருத்தப்படாதீங்க, பாரப்படாதீங்க. எல்லா பொறுப்புகளையும், பாரத்தையும், கவலையும், வருத்தத்தையும் தேவ சன்னிதானத்தில் ஊற்றி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் எப்படி என்னை நிறுத்தி இருக்கிறாரோ, எப்படி அன்னாளை நிறுத்தினாரோ, அதே போல உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவார். நீங்களும் பேசப்படுவீர்கள். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. அண்ணாள் இன்னைக்கு பேசப்படுறாளா? அக்கா அம்மா பேசப்படுறாங்களா? சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்களும் பேசப்படுகிற நாட்கள், காலங்கள் வரும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகளுடைய தொழிலில், உங்கள் பிள்ளைகளுடைய உத்தியோகத்தில், நீங்கள் ஸ்கைடு செய்கிற பிரயாசத்தில் கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பயன்படுத்துவார். உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே தலைகளை தாழ்த்தி கொள்ளுங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பாட வச்சிங்கப்பா, உயர்த்த வச்சிங்க, ஆராதிக்க வச்சிங்க, ஜெபிக்க வச்சிங்க. ஆண்டவரே செய்தியை கொடுக்க வச்சிங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அண்ணாளுடைய வாழ்க்கையில் எப்படி துதிக்க வச்சிங்களோ அதே போல் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் துதிக்க வைங்கப்பா. அண்ணாளிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், சத்தியத்தை நீங்கள் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் அறிவிச்சிங்கப்பா செய்தியின் மூலமா. இந்த ஜனங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய, இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க, இந்த வாழ்க்கையை ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அண்ணாளுடைய கேரக்டர் அப்படியே உட்வாக்கி கொண்டு, உள் வாங்கி கொண்டு தேவ பிரசன்னத்தில் சன்னிதானத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளா, பொருத்தனையோடு உண்மையோடு கூட இருக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை, இந்த ஜனங்களை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உத்தியோகத்தின் பாதையில், தொழிலில், ஆண்டவரே ஊழியத்தின் பாதையில் கர்த்தருடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. ஒரு பலவீனத்தோடு, அப்பா வியாதியோடு, கடன் பிரச்சனையோடு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை, கணவருடைய வாழ்க்கை சரியில்லை, ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக, திருமண வாழ்க்கைக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராகப்பா. துக்கங்கள் நீங்கி எல்லாருக்கும் ஆறுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, பயன்படுத்துவீராக, பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.